ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். உலகெங்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டாக கொண்டாடப்படுகிற வழக்கம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த வழக்கத்துக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான வரலாறு ஒண்ணு இருக்கு. இது காலத்தை கடந்து பல மாற்றங்களை சந்திச்சு உருவாகி உள்ளது. இந்த வீடியோல நாம ஏன் ஜனவரி 1ஆம் தேதிய ஆங்கில புத்தாண்டாக கொண்டாடுறோங்கிற வரலாற்றை பார்க்க போறோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வந்தாலும் ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டாக கொண்டாடப்படுவது அப்போ எல்லாம் வழக்குல இல்ல. அதாவது பழைய காலங்கள்ல எல்லாம் இது வழக்குல இல்ல. முன்னாள் மெசபடோனியர்கள், அதாவது இன்றைய ஈராக் பகுதியில வாழ்ந்த மக்கள் ஆண்டின் முதல் நாளாக மார்ச் 25ஆம் தேதியை தான் கொண்டாடினாங்க. இது இயேசுவின் தாய் மேரி கர்ப்பமுற்ற நாளை நினைவு கூறும் விதமா இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதே போல ரோமானியர்கள் ஆண்டின் ஆரம்ப நாளாக மார்ச் 1ஆம் தேதியை கொண்டாடினாங்க. இந்த நாளை சூரிய நகர்வை அடிப்படையா கொண்டு அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. மார்ச் மாதம் ரோமானிய கடவுளான மார்சியஸின் நினைவாக அதுக்கு பெயரிடப்பட்டது. அதுக்கு அப்புறமா ரோமானிய மன்னர் நுமாபோம்பிலியஸ் ஆண்டின் மாதங்களை 10ல இருந்து 12ஆக மாற்றினாரு. இதுல தான் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்கள் சேர்க்கப்பட்டன. ஜனவரி மாதம் ரோமானிய கடவுளான ஜனஸின் நினைவாக பெயரிடப்பட்டது. ஜனஸ் புதிய தொடக்கத்திற்கும் முடிவுகளுக்கும் கடவுளாக கருதப்பட்டாரு. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. அதுக்கு அப்புறமா மன்னர் ஜூலியஸ் சீசர் தான் கிமு 46ஆம் ஆண்டுல ஒரு புதிய காலண்டரை அறிமுகப்படுத்தினாரு. இதுதான் ஜூலியன் காலண்டர்னு அழைக்கப்படுது. இந்த காலண்டர்ல தான் ஜனவரி 1ஆம் தேதி ஆண்டின் முதல் நாளாக அவரு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாரு. அதுக்கு அப்புறமா தான் ரோமானியர்கள் இந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க. புதிய ஆடைகள் அணிந்து மகிழ்ந்தாங்க. நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பரிசுகள் வழங்கி மகிழ்ந்தாங்க. ஆனா காலத்தின் ஓட்டத்துல புத்தாண்டு நாள்ல பல குழப்பங்கள் வந்துச்சு. சிலர் கிறிஸ்து பிறந்த நாளான டிசம்பர் 25ஆம் தேதிய புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பாக இங்கிலாந்து உள்ளிட்ட சில நாடுகள் இந்த கருத்தை ஆதரிச்சாங்க. இதனால புத்தாண்டு நாள் பல நாடுகள் மாறுபட்டது. இந்த காரணத்தினால கிபி 1582ஆம் ஆண்டு போப் 13ஆம் கிரகோரி ஜூலியன் கேலண்டரை மாற்றி கிரகோரியன் கேலண்டரை அறிமுகப்படுத்தினாரு. இந்த புதிய கேலண்டர்ல ஆண்டின் 365 நாட்களும் 12 மாதங்களாக சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்டன. மேலும் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீப் ஆண்டாகவும் நிர்ணயிக்கப்பட்டது. இதன் மூலம்தான் ஜனவரி 1ஆம் தேதி ஆண்டின் முதல் நாளாக உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கடந்த 500 ஆண்டுகளாக இந்த காலண்டர் முறையத்தான் அனைவராலும் பின்பற்றப்பட்டு வருது. நாமும் இதைத்தான் இப்போ வரைக்கும் பின்பற்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரலாற்றை அறிஞ்சிருப்பது நாம் கொண்டாட போகும் புத்தாண்டு நாளுக்கு மேலும் அர்த்தம் சேர்க்கும்னு நம்புறேன். இனி வரும் ஒவ்வொரு புத்தாண்டும் அனைவருக்கு மகிழ்ச்சியையும் அமைதியும் வழங்கி நம் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வரட்டும். இது போல மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.